மகிமைப்படட்டும். கர்த்தர் நிர்ணயித்தபடி தேவன் பொள்ளாச்சி பட்டணத்திலிருந்து கர்த்தருடைய தாசரை கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்து இந்த நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நம்மத்திலே கொண்டு வர போறாங்க. மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொள்ளாச்சி பட்டணத்திலே அப்போஸ்தல தீர்க்க தரிசன ஊழியர்கள் என்ற மினிஸ்ட்ரியை ஸ்தாபித்து ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறாங்க. ரெவரண்ட் பெனியல் அவர் எங்களுடைய ரொம்ப உறவினர், சித்தப்பா. அருமையான தங்கச்சிமார் 2 பேரும் அருமையான பாடல்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நன்றாய் பாடக்கூடியவர்கள். முழு குடும்பங்களையும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும்படி தேவன் தெரிந்து கொண்டதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாய் சென்னப்பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறதான இஸ்ரவேல் அவருடைய ஃபேமிலிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வரவேற்கிறோம். வெளியில இருக்கிறீங்க, வெளியில உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்க வார்த்தைகளை கவனமாய் கவனிங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாங்க. பாஸ்டர்களை கரங்களை தட்டி சோனாசி பட்டாசு நல்ல கரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மூத்த போதகர்களுக்கும் இளைய போதகர்களுக்கும் குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த பகுதிக்கு வரும்போது அதை அறிந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் வருவதை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், என்னுடைய போதகர் என்னுடைய சபைக்கு அழைப்பார்கள். போன வருஷம் முழுவதும் நாங்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை. அதான் காரணம் தெரியும். சாத்தா என்ன செஞ்சான்? சாத்தான் அப்படியே எல்லாரையும் கட்டி போட்டா இல்லையா? ஆனா பாருங்க, நான் இப்போ 4 நாள் ஆகுது ஊரை விட்டு வந்தேன், பொள்ளாச்சி விட்டு வந்தேன். நாகர்கோவில் போயிடுச்சு. நாகர்கோவிலில் 2 நாள் ஊழியத்தை முடிச்சு நேற்றைய தினம் 6 மணிக்கு தான் சாத்தூர் வந்தோம். என்னுடைய சொந்த ஊர் சொல்றது தெரியல. எங்களுடைய நாங்கள் அந்த காலத்தில் இருக்க சாத்தூர். ஆகவே அங்கு தங்கிவிட்டு உங்கள் மத்தியிலே இருக்கிறோம். எல்லா ஊர்லையும் பார்க்கும்போது இந்த மாஸ்க் என்ன செய்யறதுல ஓடுறது. ஆனால் எங்க ஊர்ல போடலைன்னா 100 ரூபா ஃபைன் வச்சிருவோம். அதுக்காவது இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மாஸ்க் போடுறாங்க. பொள்ளாச்சியில பெல்ட் போடணும், கார்ல மாஸ்க் போடணும். ஏன் சொல்லணும்? போன வருஷம் முழுவதும் நம்ம போட்டு அலைஞ்சல, இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ. போன ஆண்டு முழுவதும் நம்மை வீட்டிற்குள்ளே இருக்க வைத்து விட்டார். சாத்தான் என்று சொல்வதை விட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வீட்டுக்குள்ளே வைத்து நம்மை அவரோடு கூட இணைப்பதற்காக, அவரோடு கூட நெருங்குவதற்காக அந்த வருஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அநேகர் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. புதிய ஆண்டுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே புதிய ஆண்டிலே மீண்டும் பழைய குருடி கதவை விரடின்னு சொல்லாத சொல்லி போய்விடாதபடிக்கு ஆண்டவருக்குள்ளதாக நம்முடைய ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதி உன்னதமான நிலைமைக்கு அவர் நடத்தி செல்வார்க்கு சந்தேகமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அமர்ந்த கண்களை எல்லாரும் கண்களை நம்முடைய சிந்தையை ஒருமுகப்படுத்தணும். எல்லா கவலைகளையும் பிரச்சனைகளையும்
உங்களிடத்துல ஒரு கேள்வியோடு கூட செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். யுவர் சாய்ஸ். வாக்குத்தத்த செய்தி வேணுமா? வாக்குத்தத்தத்தை கைக்கொள்வதனாலே அடைய போகிற வாக்குத்தத்தத்தை கைக்கொள்வதற்கு ஏற்ற சட்ட திட்டங்கள் அடங்கிய அல்லது வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்ற செய்தி வேணுமா? வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? சரி, என்ன பாருங்க. ஒரு முறை, அதாவது எங்களுக்கு ஒரு கால, அதாவது 2011-12 நாட்டுல சபை என்று கிடையாது. ஆகவே நாங்கள் அந்த வில்சன் செல்வகுமார் அவர் நடத்துகிற அந்த நியூஇயர்க்கு நாங்கள் போவதோட ராம்நாத் அங்க பார்த்த ஒரு காரியம், 3 வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. எத்தனை வாக்குத்தத்தம்? ஒன்று பொதுவான வாக்குத்தத்தம், இரண்டாவது சபையின் வாக்குத்தத்தம், மூன்றாவது யுவர் சாய்ஸ், பர்சனல், உங்களுடைய வாக்குத்தத்தம் சொல்லி 3 அட்டை வேற ஒன்று ட்ரெயின்ல ஒரு தாம்பாளத்துல ஒவ்வொன்றையா ஒன்றா வந்துச்சு. அப்போ இந்த முதல் 2 வாக்குத்தத்தத்துக்கு ஜனங்கள் சும்மா எடுத்துவாங்க. இந்த 3வது வாக்குத்தத்தம் வந்து பாருங்க, அப்போ அவங்க ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி கண்ணை மூடிட்டு கிளி எடுக்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு ஜோம் பண்ணிட்டு அப்படியே என்ன செய்வாங்க, 3வது வாக்குத்தத்தத்தை பிக் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுதான் அவங்களுக்குரிய வாக்குத்தத்தம். நீங்க எப்படி எடுத்தீங்க? உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் என்ன? அதாவது ஒவ்வொரு விசுவாசிக்கும் 2 வாக்குத்தத்தம் இருக்கும். ஒன்று சபையின் ஊழியர், மேய்ப்பர், நம்மை ஆண்டு முழுவதும் நடத்துகிற மேய்ப்பர் வாக்குத்தத்தத்தை சபைக்கென்று எழுதுவார். சபைக்கென்று வருகிற நமக்கு அவர்கள் கொடுப்பார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர்கள் கொடுப்பார்கள். 2வது வாக்குத்தத்தம், நீங்கள் நாம் கர்த்தருடைய சமூகத்துல டிசம்பர் மாதம் வரும்போது உபவாசித்து எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நினைக்கிறது போல அந்த 2 வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏற்ற வசனம் அல்ல. ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தில் போய் விடிப்பதற்கு அல்லது அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உண்டான வசனங்களை தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளில் முதலாவதாக
2 காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அதை நான் 2 காரியத்தை சொல்லிவிட்டு அதை விளக்கும்படியாக அடுத்த பகுதிக்குள் நான் உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, who are you? Who are you? நீ யார்? இங்கே உட்கார்ந்திருக்கிற விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, where are you? நீ எங்கே இருக்கிறாய்? அல்லது where I am, நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன், நான் யார்? இந்த 2 காரியத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நீங்களும் நானும் அறிந்து கொண்டோமானால் அதற்கு ஏற்ற பிரகாரமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு அது வசதியாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் எதையாவது கொடுப்பார் என்ற அந்த நோக்கத்தோடு கூட வாழ்ந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று. நன்றாய் கவனிக்க வேண்டும். அன்றைக்கு குருடன் நடக்க முடியாத முடவன் தேவாலயத்தின் வாசலிலே அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பிச்சை எடுப்பதாகவே இருந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், என்ன கொடுப்பீர், நான் என்ன செய்ய வேண்டும், என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரத்தை எதிர்பார்க்காதபடிக்கு நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை எப்படியாகிலும் நான் அடைந்தே தீர வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட வாழ்வதே ஒரு சரியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி வாழ்வதற்கு நான் யார், இன்றைக்கு நான் யாராக இருக்கிறேன், நான் இன்றைக்கு நான் எந்த ஸ்தானத்துல எந்த நிலைமையில இருக்கிறேன் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக எனக்கு ஒரு 3 பேர் இங்க தேவை. 3 பேர் தேவை. உங்களுக்கு அதை நான் விளக்கி சொல்வது. தம்பி நிற்க முடியுமா? கொஞ்ச நேரம் நீ வந்து நிற்பியா? நிற்க மாட்டேன். சரி, அது இன்னும் இதற்கு இதே வயது உள்ளவன் இந்த தம்பி வர முடியுமா? நீ வரீங்க? நீங்க வரலாம். சரி, வேற சின்ன பையன் இருக்கா? சரி, நீ வா. வேற குள்ளமா இருக்க பையன் கொஞ்சம் இல்லை. சரி, அடுத்து ஒரு பெரிய 15 வயசு இருக்கிற ஒரு பாப்பா வாங்க. 15 இயர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்க திரும்ப அங்க அங்க பார்த்து ரொம்ப வேகமா இருக்கானே. சரி, இங்க வரணும். அடுத்து 21 வயதுள்ள பாப்பா வேணும். வயசுல சரியா இருக்கும். 21 அப்படி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளே 21 வச்சுக்கணும். ரைட், கவனிங்க. Who are you? நீ யார் என்கிற இங்க இங்க இந்த பக்கத்துல அங்க பாக்கலாம். இந்த தம்பி கொஞ்சம் உயரமா இருக்கிறார். இது அந்த சின்ன தம்பி மாதிரி வச்சுக்குவோம். உட்காந்துட்டாங்க. அங்க பாருங்க. நீங்க எல்லாமே கவனிங்க, கவனிங்க, என்ன கவனிங்க, கவனிங்க. இப்போ பயந்தாங்க. முதல்ல என்ன செய்ய போறோம்னு தூக்கி போயிடணும்னு சொல்லிட்டு அங்க பார்த்து அங்க பார்த்து வீடியோ அந்த வீடியோ எடுக்கிறாங்க பத்தியா. இப்போ 3 பேரை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த பையனுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஆனால் இந்த பையனுக்கு நான் 1 இருந்து 10 வயசு கொடுக்குறேன். 10 வயதுள்ள வரைக்கும் இந்த தம்பி. அடுத்த கட்டம் இந்த பாப்பாவுக்கு 10 வயதுல இருந்து 19, 20 வயது வரைக்கும் டீனேஜர் சொல்லுவோம் இல்லையா, இது 20 வயது. இந்த பாப்பாவுக்கு 21 தாண்டிச்சு, 22, 23 எவ்வளவு நானும் வச்சுக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சின்ன பையனை பார்த்து நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் வைங்க, அங்க பார்க்கலாம், என்ன பார்க்க என்ன அங்க பார்த்துக்கிட்டே என்ன கவனிக்கணும். சரியா? இந்த தம்பியை சின்ன பையன் தப்பு பண்ணிட்டான் என்ன சொல்லுவோம்? இன்னொரு வார்த்தை நம்ம ஒரு பக்கம் என்ன போடா போடா பொடியா போடா பொடியா இவன் பொடியும் தானே. அப்போ இந்த தம்பி 10 வயசு மேல ஆகி போச்சு, வாலிபம். அது தப்பு பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்?
எப்படி கை விட்டு வந்துடும். வாலிப பிள்ளை, நீ ஒரு வாலிப பையன் இப்படி பண்ணலாமா? சரி, இந்த பாப்பா தப்பு பண்ணிடுச்சு, என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? யாரும் சொல்றாங்க, என்ன சொல்லுவோம்? இல்ல, வாலிபன் தான், இதுவும் வாலிபன் தான். என்ன சொல்லுவோம்? கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துருக்கேன். அப்போ இந்த பையனுக்கு மீண்டு வருவோம். இந்த பையன் தப்பும்போது போடா போடி, இந்த பையன் குளிக்க வச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு சாயங்காலமானா அம்மா வச்சிருப்பாங்க, வெளியே ஓடி போயிட்டு என்ன செய்வான்? மண்ணில் புரட்டு விளையாண்டுங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு அவன் மீண்டு வருவான். டேய், இப்பதானே நாங்கள் குளிக்க வச்சோம், நல்ல ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சேன் அப்படி 2 உதவி கொடுத்து மீண்டும் அவன் நினைச்சுவாங்க. சோ இது சின்ன பையத்தனம். 10 வயசுல செஞ்சு தப்பு செஞ்சு சொல்ல சொல்ல திரும்ப செஞ்சுட்டே தான் இருப்பான். இவனுக்கு நான் என்ன பேர் வைக்க தெரியுமா? இவன் தான் கிறிஸ்தவன். இவன் யாரு? இவன் கிறிஸ்தவன். அடுத்து இந்த நிலைமைக்கு வருவோம். இந்த வாலிபம் வரும்போது தப்பு பண்ணுவாங்க. அதுக்காக தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். தப்பு பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். தவறுன்னு தெரியும், நான் செய்து தவறுன்னு தெரியும், செஞ்சுட்டோமேங்கிறது தெரியும், தவறை உணர்வதற்கும் தெரியும், மனஸ்தாபப்படவும் தெரியும், இல்லைங்களா? அப்போ இது இவன் இந்த பாப்பாவுக்கு நான் என்ன பேர் வைக்கணும்னு சொன்னா விசுவாசி அல்லது சீசன். இவன் சீசன் அல்லது விசுவாசி. சரி, இந்த நிலைமையில இது ஒரு வாலிபன் தான், வாலிப சகோதரி தான். ஆனால் வயது என்ன ஆயிடுச்சு? 21 ஆயிடுச்சு. இந்திய சட்டப்படி 21 வயசுக்கு மேல என்ன செய்யலாம்? திருமணம் பண்ணி கொடுக்கலாம். ஆக இந்த பாப்பா திருமணத்திற்கு ரெடியா இருக்கிறாள். அப்படியானால் இதுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பாப்பாக்கு என்ன பெயர் வைக்கலாம்? நான் 2 பேருக்கு பேர் வச்சேன், நீங்க வைங்க ஒரு பேர். விசுவாசி தான். என்னது நீங்க சொன்னீங்களா? ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? உனக்கு தான் மாறி இது மனவாளி. கை தட்டுங்க அந்த பாப்பாக்கு. அப்படின்னா இவன் கிறிஸ்தவன், இது விசுவாசி அல்லது சீசன். இது யாரு? மனவாளி. இப்ப போய் உட்காந்து உங்க மைண்ட்ல நீங்க வச்சுட்டீங்களா? அதுக்கு தான் பார்க்க வைக்கணும். மைண்ட்ல சொல்றதை விட உங்க மைண்ட்ல இது அழியவே கூடாது. இப்போ who are you? நீங்க யார்? கவனிங்க. நான் யார்? இல்ல, சும்மா சொல்றீங்க மனவாட்டின்னு. மனவாட்டி தப்பு செய்யலாமா? செய்யலையா? அப்புறம் எப்படி மனவாட்டி? மனவாட்டிக்கு தான் பர்சனமே மனவாட்டி தான். கவனிங்க, இந்த எத்தனை நேரங்களில் அல்லது எத்தனை பேர் நான் கிறிஸ்தவங்களா இருக்கோம், அதுதான் கிறிஸ்தவம். இதை சிந்திக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகவே கூடாது. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா அல்லது விசுவாசியா இருக்கிறேனா அல்லது மனவாட்டியா இருக்கிறேனா, அதுதான் கிறிஸ்தவம். அது நான் சொல்ல முடியாது, நீங்க தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ சமுதாயத்துல அநேக நேரங்களில கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம். டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துல அந்த கிறிஸ்துமஸ்க்கு பிற்பாடி ஒரு குடும்பத்துல கூப்பிட்டாங்க பொள்ளாச்சியில. ஐயா வந்துட்டு போங்க, அம்மாவும் நீங்கள் வந்துட்டு போங்க. நாங்க ஆராதனைக்கு போகுது சிஎஸ்ஐ தான். கிறிஸ்தவங்கள்ல பொள்ளாச்சிலே பெரிய பணக்காரங்க அவங்கதான். அண்ணன் தம்பியும் அந்த தம்பிக்கார கூப்பிட்டுருந்தாங்க. பார்வையில் பெயர்லாம் முடிஞ்சது. அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஹிந்துவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜபித்து முடிச்சுட்டு ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலா ஜபிக்க போகும்போது நாளைக்கு அம்மா தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அம்மாவா இருக்கு. லேடிஸ் அவங்க கூப்பிட்டு அவங்க வீட்டுல ஒரு ரூம்ல கவுன்சிலிங் பேசுவாங்க. அப்போ கேள்விப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை பேசுவாங்க. எங்க சர்ச்ல 50% அந்நிய பாஷை பேச ஆவியில் நிரம்புறவங்க உண்டு. சிஎஸ்எம் கிறிஸ்டியன்ஸ்
வசதி உள்ளவங்க தான். பெண்கள் மீட்டிங் எல்லா உபவாச கூட்டங்களை கலந்து கொள்றோம்னா அவங்க சொன்ன காரியம் என்னையே தூக்கி வாரி போட்டது. Facebook பார்ப்போமா, பார்த்தா அது 1 by 1 வர வர இன்னும் பார்க்கணும் அது அசிங்கமானதான் வரும். அதையும் சொல்லியிருக்காங்க. யாரு? அந்நிய பாஷை பேசுறவங்க. Be careful. நாம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆராய்கிறவர் தேவன். சரி, இந்த இப்படிப்பட்ட கேட்டகரி எதுல சேர்க்கிறது? மனவாட்டில சேர்க்க முடியுமா? ஐயா, அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆவியில நிறையறாங்க, ஏமாந்து போக கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாட்களில் எங்களுக்கு கடைசி கால ஊழியத்தை கொடுத்து ஆண்டவருடைய வருகைக்கு சபையை மனவாட்டியாக ஆக்குவதுதான் எங்களுடைய ஊழியமாக கொடுக்கப்பட்டது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் எங்கு போனாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்கிறது. நான் எந்த நிலைமையில இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். எத்தனை வாட்டிங்க சபைக்கு வரும்போதெல்லாம் போதகர் உங்களுக்கு ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, வேதத்தை போதித்து 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 அனுப்பி வெளியில் போனவர்களை மீண்டும் நாம் என்ன செய்வோம், செய்த தவறை செய்து மீண்டும் என்ன செய்வோம், வருவோம். பால் தங்கிய ஆண்டுகள் பெரிய போதகர் அவர் ஒரு முறை நான் நேராக சீட்ல கேட்டேன். அது சம்பவம் எனக்கு அந்த உதாரணத்துக்கு ஞாபகம் வருது. கார் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்ல நான் 2 நாளா கழுவல. ஏன் அப்படின்னா சரியான மழை. புதன்கிழமை பொள்ளாச்சியில கிளம்புனதுல இருந்து செவ்வாய்க்கிழமை பொள்ளாச்சியில கிளம்புல இருந்து நேற்றைக்கு வரைக்கும் நான் போன இடமெல்லாம் மழை தான். தூத்துக்குடி போனேன், அங்க மழை, நாகர்கோவில் போனேன், அங்க மழை. ஆக கழுவே இல்லை. வீட்டுல சொல்லுவாங்க கொஞ்சம் காரை கழுவிட்டு தான் இருக்கேன். அது கழுவிட்டு நீ 10 அடி தூரம் போனாலும் அது அப்படிதான் மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் என்ன செய்யறோம், அதே மண்ணு என்ன உடனே என்ன செய்யறோம் அப்படிங்கிறோம், கழுவுறோம். காரை கழுவுறோம். சொன்னது ஒவ்வொரு வாரமும் கழுவுற இடமாயிருக்கு. எத்தனை நாளைக்கு உங்களை கழுவிக்கிட்டு இருக்குது? கழுவ மீண்டும் போய் அழுத்தாக்கிட்டு வந்தா எப்படி கழுவ முடியும்? இது கிறிஸ்தவன் நிலைமை, இது கிறிஸ்தவன் என்கிற நிலைமை. இன்றைக்கு அதாவது ஆவி சபையில அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்துல கிறிஸ்தவர்கள் என்கிற நிலைமை தான் இன்றைக்கு அதிகமா இருக்கிறது. ஆகவேதான் இன்னும் நான் ஆண்டவரிடத்தில் எதையாவது நான் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், காணப்படுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அது முன்பதாக எழுப்புதல் இருக்கிறது. நான் உங்க சின்ன போதிடத்தில் ஒரு முறை பேசும்போது சொன்னேன், எழுப்புதல் இருக்கட்டும், எழுப்புதலுக்கு எல்லாரும் ஆயுதமாகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எழுப்புதலுக்கு ஆயுதமாகிவிட்டு ஆண்டவருடைய ரகசிய வழியிலே கைவிடப்பட்டு போவோமானால் அது மிக மிக பரிதாபமான ஒரு நிலைமை. எழுப்புதலே ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமான நிலைமையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லி அல்லது பிரசங்கித்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து அநேகம் நீக்கப்பட போகிறார்கள். அதுதான் எழுப்புதலால் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு உத்தரவாதம் என்ன? ஆண்டவர் நமக்காய் சொல்லிவிட்டு போன, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தானே சபை இருக்கிறது. சபைக்கு வருகிறோம், ஆயத்தப்படுகிறோம், ஆயத்தப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும், நான் இன்னும் அந்த கிறிஸ்தவன் என்ற நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறேனா அல்லது விசுவாசி என்ற ஸ்தானத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், மாறி இருக்கிறேனா? போன வாரமாக முந்தின வாரம் 15 பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்தவத்தின் நிலைமையிலிருந்து, கிறிஸ்தவன் என்கிற நிலைமையிலிருந்து அடுத்த ஸ்தானத்துக்கு நான் கடந்து வருகிறேன் என்பதற்காக ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறேன் என்றதான அந்த ஞான அர்த்தத்தை கொள்ளும்படியாக என்ன செய்யப்படுகிறது, ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் விசுவாசிகளாக
அல்லது இன்னும் ஒரு நல்ல பேர் இருந்தால் சீஷத்துவம். சீஷர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த திருச்சபையில சீஷர்களாக மாறிக்கொண்டே இருக்கிற நீங்கள் நானும் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? சீஷர்களாக மாற்ற வேண்டும். மற்றவர்களை சீஷர்களாக மாற்றி இந்த சபைக்குள் கொண்டு வர வேண்டும். அதுதான் சீஷத்துவத்தின் ஒரு விசுவாசியின் ஒரு ஸ்தானம். கடைசியாக இந்த நிலைமையிலே நாம் போய்கொண்டிருக்கும் போது அதே சீஷத்துவத்தில விசுவாசி என்ற நிலைமையில நின்று விடாதபடிக்கு மணவாட்டியின் ஸ்தானத்துக்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த கேள்விக்கு நாம் பதிலை காண வேண்டும். இந்த காலை வேளையில நான் யாராய் இருக்கிறேன்? நான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறேன்? நான் விசுவாசியா இருக்கிறேனா, கிறிஸ்தவனா இருக்கிறேனா, அல்லது விசுவாசியா இருக்கிறேனா, அல்லது மணவாட்டி ஸ்தானத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேனா? அது நீங்க தான் சிந்திக்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த அனுபவம் வேண்டாம். அடுத்த சீஷத்துக்கு போகணும். அதுதான் அடுத்த நிலைமை. ஆண்டவர் ஒரு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறதா. குழந்தைங்க என்ன செய்யுங்க, இந்த பையனை பாத்தீங்களா, அவன் தான் என்ன செய்வான்? கேட்பான். பெரிய இந்த மாதிரி பிள்ளைங்க வரும்போது என்ன செய்வாங்க? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே இந்த சின்ன குழந்தைக்கு அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை போய் எடுத்து கொடுப்போம். ஆனா பெரியவங்களா வந்த உடனே அவங்களுக்கு காசை கொடுத்து அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தேவைக்கு சரியானபடி அதை வாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். வளர்ந்த நிலைமை அவங்களுக்கு நாம் வளர்க்கிறோம். அதற்கு பிற்பாடு திருமணம் கட்டி கொடுத்து நீதான் உன் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்து விடுவான்? அனுப்பி விடுவான். அது அடுத்த ஒரு பரிமாணம் வளர்ச்சியை காட்டுகிறது. அன்பான தேவனுடைய எத்தனை நாட்கள் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய உலக காரியங்களுக்காக, உலக தேவைகளுக்காக கவனிக்கணுமா? மறுபடியும் இது உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை. உலக காரியங்களுக்காகவே நாம் எத்தனை நாட்கள் நாம் செலவு செய்து கொண்டிருப்போம்? எத்தனை நாட்கள்? ஐயா, லாக்டவுன் பீரியட் வந்தது, நான் பட்னியா இருந்தேன்னு சொல்லி சொல்றாங்க. கை எடுத்துக்க பார்க்கலாம். லாக்டவுன் பீரியட்ல வேலைக்கு, அதுவும் இங்க பிஸியான சிட்டிலையா, குட்டி ஜப்பான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சிவகாசி பட்டணம். அதே இந்த பட்டணத்தை அந்த நாள்ல வந்து பார்க்க முடியல. அதே மெசேஜ் போகுது, முடங்கி போய் தெருக்கல்ல ஒரு ஆட்கள் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது இல்லவா? நீங்கள் நான் பட்டியா இருந்தோமா? யாராவது சொல்லுங்க. இல்ல, எங்க பகுதியில நாங்க கேட்ட இடத்துல லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்ததை விட லாக்டவுன் பீரியட்ல தான் அங்க நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியா இருக்கும். நான் கேட்டவரை காரணம் என்ன? சிங்கக்குட்டிகள் நாட்சி அடைந்து ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவர்கள், ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஆகவே குறிப்பிட்ட அளவிற்கு நாம் வளர்ந்த பிற்பாடு நமக்கு என்ன வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்களான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே எங்களை குறித்து, என்னை குறித்து, எங்களுடைய குடும்பத்துக்கு சொல்ல வேண்டுமானா, லாக்டவுன் பீரியட்ல நினைக்காத அளவிற்கு சாப்பிட்டுக் கொண்டே இருந்தோம். ஆண்டவர் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு காலத்தை லாக்டவுன் வருவதற்கு முன்பதாகவே அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. லாக்டவுன் சொல்லி தெரியவே தெரியாது. ஒரு பாப்பா காரணியாவை படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய உறவின் பொண்ணை 10 நாட்களுக்கு இங்கே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்க இந்த வீட்டுக்கு அனுப்பினார்கள். 10 நாள் 20 நாள் ஆனது. லாக்டவுன் திறக்கப்படவில்லை. 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பாப்பாவுக்கு 15,000 ரூபாய் அனுப்பிட்டு இருந்தாங்க. அது வந்துச்சு. மற்ற மறுநாளே சொல்லிச்சு, எனக்கு டெய்லி 2 முட்டை வேணும், 2 முட்டை வாங்கி விட்டுருங்க மாமா அப்படின்னு. ரைட்டாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் அவங்களுக்காக தான், எங்களுக்காக இல்லை, அவங்க ஃபுல்லா இருக்கும். எங்க பிள்ளைங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னே மாமா மட்டன் வேணும் அப்படின்பா. என்ன வேணும்? அப்புறம் சிக்கன் வேணும் அப்படின்பா. அப்போ அந்த வாரம் முழுவதும் நான் கொண்டு வந்து வாங்கி வச்சிருவேன். ஏன்னா ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் இது கிடைக்கும்.
அந்த வாரம் முழு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காகத்தை லாக்டவுன் வர்றதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு அனுப்பிட்டார். அல்லேலூயா. நான் நினைத்து பார்க்கிறேன், அநேக நேரங்களை நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே. தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னும் கிறிஸ்தவன் என்ற அந்த போர்வையில, கிறிஸ்தவன் என்ற நிலைமையில நாம் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அவர்கள் அவ்வப்போது தவறு செய்து வேத வசனத்தினாலே அவ்வப்போது ஆலயத்திற்கு வரும்போது தொடர்பட்டு கழுவி கொண்டே இருக்கிறவர்கள். ஆனால் அந்த நிலைமை மாறி சீசத்திற்கு விசுவாசத்திலே வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். ஆக அந்த விசுவாசி சீசன் போய் வெளியே போய் மற்ற ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆதாயப்படுத்திருக்கீங்களா? ஆதாயப்படுத்திருக்கீங்களா? நான் பைபிள் காலேஜ் படி 1982, 83 அந்த நாட்கள்ல வெளிநாட்டுக்காரங்க மகாரியம் சொல்லுவாங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன் அப்படிமா. கேம்பஸ்ல, அதாவது கேம்ப்ல பசங்க பண்றவங்க, ரிட்ரீட்ல பசங்க இருப்பாங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன். விசுவாசிகளுக்கு சேர்த்து ஒவ்வொருவரும் ஒருத்தர் பிடிச்சிட்டு வரணும். நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக என்று சொன்னாரே சீஷர்களுக்கு. அப்போ சீஷத்துவத்திலே வளர வேண்டும். இது என்ன? இதற்கு மேலே பால்கனி போட்டு பெரிய மாடியாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இனி அதற்கு நேரம் இல்லைங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இனி அதற்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. மாடி மேல மாடி கட்டி 2 ஆராதனை 3 ஆராதனை நடத்துவதற்கு வேலை ஆண்டவருடைய ரகசியம் அதனை தாமதிக்குமானால் ஒரு வேலை நடக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நான் மனவாட்டியாக என்னை நான் ஆயத்தப்படுத்துகிற அந்த நாட்கள். விசுவாசி சீசன் என்ற ஸ்தானத்தை விட்டு மனவாட்டி என்ற ஸ்தானத்திற்கு வர வேண்டும். ஆக இன்றைக்கு முதலாவது உங்களை தீர்மானம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஐயோ, நான் இன்னும் கிறிஸ்தவன் என்ற நிலைமையில இருக்கிறேன். நான் கொஞ்சம் உயர்த்திக்கிடாதீங்க. கிறிஸ்தவன் சொன்னா ரொம்ப மட்டம், உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, இப்படி மட்டமா இருக்கமா, அதனால எனக்கு சீசன் தாங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடாது. சரியா என்ன செய்ய வேண்டுங்க? நம்ம யாராய்ந்து பார்த்து நான் கிறிஸ்தவனா இன்னும் இருக்கிறேன்னு சொன்னா நான் சீக்கிரமாக 40 நாட்கள் உபவாச நாட்கள்ல வந்து உங்களை ஆயுதப்படுத்தி அடுத்த நிலைமைக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. சீசனாய் விசுவாசியா இருக்கிறீர்களா? இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களில அடுத்த நிலைமைக்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது மனவாட்டி நான் யார் என்று சொல்லி கேள்வி கேட்ட உடனே என்ன சொன்னீங்க? நாங்கெல்லாம் பெரிய தப்பா போச்சு. இதுக்குதான் வாயவே நாங்க திறக்க மாட்டோம்னு சொல்றது. நீங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை வாயை திறக்க வச்சு அதையும் மாட்ட வச்சு கடைசியில எங்களை படுபாடு படுத்த இந்த ஊழியக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரிதான் வேலை சொல்றீங்களா? மனவாட்டின்னு சொன்னீங்க இல்லையா? மனவாட்டினா யார்? மனவாட்டியுடைய தகுதி என்ன என்று சொல்லிதான் இந்த காலையில நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்பட்டினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்க நான் பார்க்கிறோம் மணவாட்டியை குறித்து. இங்கே ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்க என்ன வாசிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். கவனி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவானவருக்கு அநேக பெயர்கள் உண்டு இல்லையா? ஆட்டுக்குட்டியானவர். ஆனால் மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாளன். நீங்களும் நான் யாரு? மணவாட்டி. மணவாட்டி தான். ஆனா மணவாட்டியுடைய அந்த ஸ்தானத்திற்கு என்ன செய்யணும்? வரவேண்டிய என்ன சொல்றது வசனம்? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். மணவாளனுக்காக, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மனைவிகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். மணவாட்டி. சபையை குறித்து வேதம் சொல்லும் போது சபையை என்ன செய்யப்படுது? என்ன சொல்லப்படுகிறது? மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. மணவாட்டி ஆகிய இந்த சபை
எப்படி இதை நாம் பெற்றுக்கொண்டோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தை வாசிக்க எல்லாத்தையும் வாசிக்க நேரத்துல நிறைய நம்ம வசனங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை 20வது அதிகாரத்துல இருக்கு. நீங்க தேடி எடுத்துக்கோங்க. 28 இல்லையா? ஆமா, 20-28. ஆக இந்த சபை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை சிந்தினபடினாலே அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபைக்கு பெயர்தான் மணவாட்டி என்று சொல்லி பெயர் கொடுக்கப்படுகிறது வேதத்திலே. ஆக இந்த அறைக்குள் உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே மணவாட்டிகள் தான். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை என்ன செய்தால்? ஆயத்தப்படுத்தினார். இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் அன்னைக்கு சொல்ற உதாரணம் தான். இந்த சர்ச் CBF சொல்லி இருக்கீங்க. இதுல அப்படி ஒரு இன்ட் மார்க் போட்டு 2 1 போட்டா என்னது? ஒரு இன்ட் மார்க் போட்டு 2 இப்படி 1 போட்டா என்னது? சொல்லுங்க, படிச்சவங்க சொல்லுங்க. 12 இப்படி இன்ட் போட்டு 2 1 போட்டா 12. இந்த கிளாஸுக்கு பெயர் 12th ஸ்டாண்டர்ட் +2 னு வச்சிடுவோம். இத்தனை பேர் எல்லாம் +2 படிக்கிறீங்க. காலேஜுக்கு போறது யாரு? இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறது யாரு? மெடிக்கலுக்கு போறது யாரு? ஆர்ட்ஸுக்கு போறது யாரு? எதுக்குமே போகாதவங்க யாரு? எதுக்குமே போகாதவங்க யாரு தெரியுமா? கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க எதுக்குமே போக முடியாது. நான் இது உலகத்துல நான் சொல்றேன். ஆனா அந்த மனவாட்டி ஒரே ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் போக முடியும். அவங்களாம் மனவாட்டியின் ஸ்தானம் இருக்கட்டும். அந்த பாஸ் பண்ணாதவங்க கிறிஸ்தவங்க, அந்த மெடிக்கலுக்கு போறவங்க தான் யாரும் மனவாட்டிங்க. இன்ஜினியரிங் போறவங்க அடுத்த கேட்டகரி. அதுக்கான தேவனுடைய பிள்ளைகளை அப்போ இந்த இடத்துக்கு போய் +2 கிளாஸ் ரூம். ஆனால் இதுல என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ண வேண்டும்? பாஸ் பண்ண வேண்டும். என்ன முடிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்கணும். அதனால கேட்டேன், வாக்குத்தத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லி. வாக்குத்தத்தம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கான தேவனுடைய பிள்ளைகளை பாஸ் பண்ண வேண்டும். பாஸ் பண்ணும் போதுதான் நம்ம அடுத்த ஒரு மேல் படிப்புக்கு நாம் கடந்து போக முடிகிறது. அதே போல இந்த மணவாட்டி சபை மணவாட்டி, இதிலே நாம் உட்கார்ந்திருக்க அனைவரும் மணவாட்டிகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆக உங்க ஆன்சர் ரைட். ஆனால் மணவாட்டியாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் மனைவியாக நான் அங்கே மணவாளனுடைய பக்கத்துல கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கீங்கல்ல, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி புது பொன் மணமகள் என்று சொல்வார்கள். மணமகனுடைய பக்கத்துல போய் நிற்கிற அந்த அனுபவம் இருக்கிறது இல்லையா? உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, மணவாட்டியாகிய சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது, மணவாட்டி மணவாளனோடு கூட கல்யாண விருந்துக்குள் பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை பெற வேண்டுமானால் அநேக காரியங்களை நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அநேக அனுபவங்களை நாம் தாண்டி நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. அங்கே என்ன பார்க்கிறோம்? 9வது வசனம். பின்னும் அவள் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். பாத்தீங்களா? முதல்ல அந்த மனைவி மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து வரும்போது அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக எதிர்கொண்டு போக என்ன செய்திருந்தார்கள்? ஆயத்தமாயிருந்தார்கள். நான் எத்தனை பேர் அழைக்கப்பட்டார்கள் அல்லது எத்தனை பேர் கதவு திறக்கப்பட்டு உள்ளே போனார்கள்? 5 பேர் மாத்திரமே. ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைப்பின் சத்தத்தை கேட்பதற்கு
மணவாட்டிகளாகி நீங்களும் நானும் எந்த நேரமும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆயத்தமாயிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. அந்த ஆயத்தம் நமக்கு தேவை. இப்பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் வரைவு கட்டப்பட்ட நீருக்கும் உத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். இங்கு நாம் மணவாட்டியினுடைய குணங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லது மணவாட்டியாய் காணப்படுகிற நீங்கள் நாமும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ பலதொன்றும் இல்லை. தீபனோடில் இருந்து என்னோட வா. என் மணவாளியே, தீபனோடில் இருந்து என்னோட வா. அமனாவின் கொடுமுடியில் இருந்தும் தேனீர் எர்மோனின் கொடுமுடியில் இருந்தும். இங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? 7வது வசனத்துல, என் பிரியமே நீ பூரண ரூபவதி. ஒரு மணவாட்டிக்கு நான் ஒரு சில இடத்துல அப்படி போயிடுவேன். எனக்கு முக்கியமானது எதோ அதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு விவரிச்சு காட்டுவேன். இங்க நான் பார்க்கும்போது முதல்ல சொல்லுறார், என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து என் பிரியமே, என் பிரியமே. பிரியமா இருக்குமா? யாரை பார்த்து பிரியம் சொல்லி அழைப்பாரு? பிரியமாய் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் போதுதான் காலையில வந்து எழுப்பார், பிரியமே ஆமா கொஞ்ச நேரம் பேசுவோம், பிரியமே வா கொஞ்ச நேரம் பேசுவோம், நான் பேசுவோம். இந்த சகவாசி பத்தி நான் உனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். எந்திரி, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், என் பிரியமே நீ ரொம்ப அழகா இருக்கமா. எல்லாத்தையும் உங்களையும் சேர்த்தான். அதாவது மணவாட்டின்னு சொன்னா நீங்களும் மணவாட்டி தான், நாங்களும் மணவாட்டி தான். ஆண்டவர் மனைவி தான், நாங்களும் மனைவி தான். ஆக ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றாரு, நீ ரொம்ப அழகான என் பிரியமே, அழகான ரூபதியே என்று காலையில பேசுகிறார். சொல்லுகிறார், உன்னில் மணவாட்டியானால் என் வாழ்க்கையில பழுதுக்கு கூடாது. என்னுடைய வாழ்க்கையில குறை இல்லை, என்னுடைய வாழ்க்கையில குற்றமில்லை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, குறையற்ற வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பழுதற்ற ஒரு வாழ்க்கை. இதுதான் ஒரு மணவாட்டியின் அனுபவம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, திருச்சபையே, நீங்கள் நாம் எங்கே இருக்கிறோம் இன்றைக்கு? ஐயா, அனுபவங்கள் பெரிதல்ல. என் வாழ்க்கையே என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து என் பிரியமே, அழுதே இல்லப்பா. எத்தனை பொண்ணு பார்க்கிறோம்? ஒரு பொண்ணை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு போதகர் சொன்னாரு, 26 பொண்ணு பார்த்தேன். எனக்கு ஒரு வருஷம் சீக்கிரம். எத்தனை பொண்ணா? உண்மைதான் சொல்றேன், சொன்னதை சொல்றேன் உங்களுக்கு. அவர் இங்க இல்லை, அதனால இந்த மாதிரி உட்கார்ந்து சொல்ல முடியாது. 26 பொண்ணு பார்த்தேன். ஏன்? ஒண்ணு மூக்கு சரியில்லை, ஒண்ணு காது சரியில்லை, ஒண்ணு முடி குள்ளமா இருக்கு, குட்டையா இருக்குது, இன்னொன்னு கொஞ்சமா மாதிரி நடக்குது. ஆண்டவர் மணவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அப்படி பாப்பார்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கிறோம், பிராக்டிக்கலா யோசிக்கிறோம். ஆண்டவர் என்ன படிக்கிறீங்க? உங்களை என்னையும் பார்த்து சரியில்லப்பா, நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க, நீ என் பக்கத்துல வந்து நிக்கிறதுக்கு, மணவாட்டியா நிக்கிறதுக்கு நீ லாய்க்கலன்னு சொல்லிட்டு நான் எங்க போறது? எங்க போறது? சொல்லுகிறார், படுதில்லை. இது ஒரு முதல் மணவாட்டியுடைய ஒரு காரணம் அல்லது ஒரு லட்சணம், ஒரு குணம். அடுத்து நீங்க இந்த உன்னத பாட்டை ரொம்ப அருமையாக, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புத்தகம்.
இதை ஆண்டவரை நம்மை வைத்து அந்த கண்ணோட்டத்தோடு படித்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நீ பிரியமானவள், இரண்டாவது ரூபவதி, மூன்றாவது பழுதற்றவள். இதெல்லாம் ஒரு மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய குணம். இருக்கிறோமா? கொஞ்சம் கவனிங்க, இருக்கிறோமா? அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? 9வது வசனத்தை வாசிங்க. போதும், அதை நிறுத்திக்கிறோம். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். என் கருப்பா இருக்கிறோமா பிரச்சனை இல்லை, செவப்பா இருக்கிறோமா பிரச்சனை இல்லை, இருதயத்தை கவர வேண்டும். இன்னைக்கு உலகம் எது கவருது? கண்ணுதான் கவருது, கண்கள் தான் கவருது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தில் என்ன சொல்லப்படுது? பார்வைக்கு அழகு. அது பிசாசுடைய தந்திரம். பார்வைக்கு அழகு உள்ளதும். இன்னைக்கு அதை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு பழத்தை போய் பார்த்துட்டு உருட்டி உருட்டி பார்க்கிறோம். ஆனா வாங்கி வெட்டி சாப்பிட்டா ஐயா குளிக்குது. வசனம் என்று சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை ஆகவேதான் என்ன சொல்லுகிறார்? என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். எதனாலே? என் சகோதரியே, என் மனவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டார். இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு பேசினா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாரம் பேசலாம். அப்படி பேசினா தான் உங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கேன். நான் ஸ்டடி எடுப்பேன் மந்த்லி எங்க பொள்ளாச்சில பல மாதங்கள் எடுத்ததான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே நாள் போறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களினாலும் உன் கழுத்தின் சரப்பணியினாலும் என்ன செய்து கொண்டாய்? கண்கள் ஆண்டவரை கவர்ந்துட்டீங்களா? உங்க கண் ஆண்டவரை கவர்தான். எதை பார்த்துட்டு இருக்கோம்? கொஞ்சம் டைம் கிடைச்சா மொபைல் என்னதை பார்க்கிறோம்? இன்னைக்கெல்லாம் போனா வீட்டுல உட்காந்து டிவி ஆன் பண்ண யாராவது வந்துருவாங்க. கதவை பூட்டிட்டு தான் பாக்குறோம் டிவில. இன்னைக்கு எங்கேயும் பார்க்கலாம். கொஞ்சம் அந்த இவ்வளவு தூரம் மறைவு இருந்தா போதும், இந்த மறைவு இருந்தா போதும், இதை வச்சு இந்த மறைவுல நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட கண்ணினாலே ஆண்டவரை நாம் கவர முடியுமா? ஆண்டவர் தான் முடியாது. அந்த கண்ணை பார்த்து அவருக்கு நாம் கவர்ந்து கொண்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ எந்த கண்ணை ஆண்டவர் கவர்ந்து கொள்ளுதா? திருத்தங்கள் பட்டணத்திற்காக, சிவகாசி பட்டணத்திற்காக, துன்மார்க்கத்தனத்துக்காக. அந்த இசைக்குள்ள வாசிக்கிறோம் இல்லையா? எருசலேம் நகரம் எங்கும் போய் சுற்றிப்பான். இங்கே நடக்கிற துன்மார்க்கத்தனத்தை கண்டு அதற்காய் பெருமூச்சு விட்டு அழுதனுடைய நெற்றியிலே குறிப்போடு நிகழ்வார் தேவ சனமே, நம்மை வீட்டை சுற்றி நம்மை சுற்றி இருக்கிற எத்தனை பாவத்தில் அமிழ்ந்து போகிற ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற அந்த கண்களை பார்த்து நான் உன்னை கவர்ந்து கொண்டேன். ஒரு மனவாட்டியினுடைய அனுபவம். திருச்சபை சபையின் போது 40 நாட்கள் ஜெபிக்க அழைக்கும் போது இங்க வந்து ஜெபிக்கபடியா இங்க கண்களில் காரத்தரையாய் கண்கள் வெடியும் போது என் குடும்பத்தை நினைத்து அல்ல, என் குடும்பத்தின் தேவையை நினைத்து அல்ல, இந்தியா முத்தரிக்கப்பட்ட கிணறு. நான் இதை குறித்து அப்படி கொஞ்சம் தியானிக்கும் போது சில கமெண்ட்ரிஸ் எல்லாம் நான் எடுத்து பார்க்கும் போது அருமையான சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து சொல்லும்போது மனவாட்டி ஆகிய உங்களையும் என்னையும் அவர் சொல்லும் போது நீ அடைக்கப்பட்ட தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம். அப்ப நீங்கள் நானும் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். ஒரு பெரிய ஒரு ஏக்கர் எடுத்து வைத்துக் கொள்ளும். ஒரு ஏக்கர் இருக்கிறது, அதை நாம் சுற்றி வேலி அடைக்கிறோம், அதுதான் அடைக்கப்பட்ட தோட்டம். சுற்றி ஒரு ஃபென்சிங் போடுகிறோம். இன்னும் எங்களுடைய பகுதிக்கு வருவீங்கன்னு சொன்னா அந்த கோயம்புத்தூர் பகுதியிலே மலையடிவாரங்களிலே காட்டு யானைகள் வரும். ஆகவே அது மாத்திரம் பொள்ளாச்சி பகுதியும் சில தோப்புகளை என்ன செய்வார்கள், உள்ளே போய் தென்னங்காயை பிடிங்கிடக்கூடாது என்று சொல்லி மின்சார வேலி போட்டு இருப்பார்கள். ஃபென்சிங், மின்சார வேலி. உள்ளே போகவே முடியாது. அடைக்கப்பட்ட தோட்டம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள என்ன இருந்தாலும் தெரியுங்களா? 14 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 14 வசனம். ஒரு ஆள் வாசிங்க. நலதமும்
சாரி, உன் தோட்டம் மாதுளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் நல்லதும் 14வது வசனத்தையும் அதைத்தான் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த 13, 14 வீட்டுல போய் படித்து பாருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் பழங்கள் உள்ள மரங்களும் வாசனை திரவியங்களை கொடுக்கக்கூடிய செடிகளும். கவனிங்க, முக்கியமான இது ஒரு பைபிள் ஸ்டடி, ஆக்சுவலி டீச்சிங் தான். அன்பான தேவர்களே, அந்த 13, 14வது வசனத்துல பழங்கள் கனிகள் கொடுக்கக்கூடிய கனிமரங்களும் வாசனை வீசக்கூடிய, நாம் செஞ்சு பர்ஃபியூம் போடுறோம் இல்லையா, அது தயாரிக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் உள்ள செடிகள் அங்கே என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. நன்றாய் நீங்கள் நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் கனி தருகிற மரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்கிற மரங்களும் வாசனை திரவியங்களை உண்டாக்குகிற செடிகளும் நிறைந்த வாசனை செடிகளாய் காணப்படுகிறோம். ஆகவே இந்த தோட்டத்திற்குள்ளே வேறு யாரும் போய்விடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையானது கனி நிறைந்த ஜீவியமும் அது வாசனை நிறைந்த ஒரு வாழ்க்கையுமா இருக்கிற நம்முடைய மனவாட்டியின் குணம் அடங்கிய இந்த வாழ்க்கையிலே வேறு யாரும் உள்ளே போக முடியாதபடிக்கு தான் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிறார். மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். மறந்து போகாதீங்க, நான் அடைக்கப்பட்ட தோட்டம், நான் அடைக்கப்பட்ட தோட்டம். சொல்லுங்க, நான் அடைக்கப்பட்ட தோட்டம், நான் அடைக்கப்பட்ட தோட்டம். இதுக்குள்ள யாரும் போயிட முடியாது, இதுக்குள்ள யாரும் போயிட முடியாது. ஆனா முடியும், முடியும். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் வருவான், அவன் வருவான், எப்படியாவது உள்ள நுழைறதுக்கு பார்ப்பான். ஆனா ஏதேன் தோட்டத்துல அது அடைக்கப்படல. ஆதாமின் ஏவாளை விரட்டி விட்டுதான் அப்புறம் என்ன செஞ்சாரு, அடைச்சார். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதுக்கு முன்பதாக அவன் உள்ளேயே இருந்தான், அவன் உள்ளவே தான் இருந்தான், நல்லவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு வெளியே இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய தோட்டம் அடைக்கப்பட வேண்டும். மனவாளியே, நீங்கள் நான் மனவாளி தான். மனவாளியா இருக்க வேண்டுமானால், மனவாட்டியுடைய ஸ்தானத்திற்கு வர வேண்டுமானால் என் வாழ்க்கை அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும். என்னிலே என் மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து தோட்டத்துக்குள்ளே வந்து அவர் முகர்ந்து பார்க்கிற அந்த வாசனையை முகர்ந்து பார்க்கிற என் நேசர் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் எந்த நேரமும் முகர்ந்து பார்க்கிற ஒரு தோட்டமாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு பெரிய அனுபவம் தெரியுமா இது? என்ன பெரிய ஒரு அனுபவம். இன்னும் எனக்கு ஆண்டவரே இது தாங்க, அதை மறந்துருங்க, ஆண்டவர் தருவார். உங்களுக்குள்ளே நமக்குள்ளே கழியல் அடங்கிய மரம் இருக்குது, வாசனை நிறைந்த திரவியம் இருக்குது. என்னிடத்துல தான் எல்லாரும் வரணும், எல்லாம் என்ன பார்க்க ஓடி வரணும். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது உன்னிடத்துல என்ன செய்வார்கள், ஜனங்கள் ஓடி வருவார்கள், ராஜாக்கள் ஓடி வருவார்கள். அதுதாங்க எழுப்புதல். வேற என்ன எழுப்புதல்? நம் மனவாட்டிகளாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது, ஆண்டவர் நம்மை பிரியமே என்று சொல்லி அழைக்கும் போது, உன் கண்களினால என்னை கவர்ந்து கொண்டாய் என்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் போது, நீங்கள் நான் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, எனக்குள் கனி நிறைந்த மரங்களும் வாசனை நிறைந்த திரவியம் அடங்கிய செடிகள் இருக்கிறது. ஆகவே என் தோட்டத்தை நான் பத்திரமாய் வைத்துக் கொள்வேன் என்கிற ஒரு அனுபவத்துக்குள் வர வேண்டும். சகோதரியே, வாலிப சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை மற்ற யாரும் முகர்ந்து பார்க்க கூடாது. உன் வாழ்க்கை மற்ற சகோதரி முகர்ந்து பார்க்க கூடாது. உன் வாழ்க்கை மற்ற சகோதரை முகர்ந்து பார்க்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கை வேற யாரும் முகர்ந்து பார்க்கவே கூடாது. அதற்கு அனுமதி இல்லை. இயேசு ஒருவருக்கே அனுமதி, இயேசு மனவாள இயேசு கிறிஸ்துவுக்கே அனுமதி. ஆகவே அந்த தோட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்ட தோட்டம், அடைக்கப்பட்ட தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று இருக்கிறதா? மறைவு, கொஞ்சம் கவனிங்க, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. என்னது இது? இது என்ன? இது என்ன? எதை குறிக்கிறது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. என்ன இருக்கும் தோட்டத்துல? எங்க தோட்டத்துல கனிமரங்கள் இருக்குது, வாசனை திரவியங்கள் அடங்கிய
செடிகள் இருக்குது. இதெல்லாம் சும்மா வளர்ந்துருமா? இது எப்படிங்க சும்மா வளர்ந்துருமா? அதுக்கு தான் இது. அந்த அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள மறைவு கட்டப்பட்ட ஐயா அம்மா, அந்த நீரூற்று நமக்குள் ஜீவ நீரூற்று இருக்குது. அது என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? அதுவும் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? மறைவு கட்டப்பட்டிருக்க வேண்டும். மறைவு கட்டப்பட்டிருக்க வேண்டும். மறைவு கட்டப்படவில்லை என்று சொன்னால் அந்த ஜீவ நீரூற்று என்ன செய்திடும்? பாருங்க, என்னங்கம்மா கனவு காண்றீங்களா, தரிசனம் காண்றீங்களா? ஏசன் தனியா வந்து பேசுறாரா? ஏங்கம்மா பேசிட்டு நீங்க கனவு பண்ணிட்டு அந்த நீரூற்று அடைக்கப்பட்டிருக்கு, சுற்றி அடைக்கப்பட்ட கிணறுல என்ன செய்வோம்? சோறு வச்சுக்கோமா, இருக்க வச்சுக்கோமா இல்லையா? அடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது யாரும் என்ன செய்யக்கூடாது? கலைக்கிறக்கூடாது. அந்த நீரூற்று கலங்கி விடக்கூடாது. எங்க குளத்துக்கு எங்கேயாவது கரை கட்டிருப்பாங்களா? சுவர் கட்டிருப்பாங்களா? சரி, கரை இருக்கும். சுவர் தடுப்பு சுவர் கட்டி அதை யாராவது பாதுகாக்க முடியுமா? அது ஓப்பன் டு ஆல் இல்லையா? எல்லாத்துக்கும் வந்து மாடு வந்து குளிக்கும். இன்னொரு பக்கம் ஆமா, இன்னொரு பக்கம் மனுஷன் குளிந்தாங்க தான் பார்த்தேன். நாகூர் இல்லை, அந்த தண்ணி பார்த்தாலே எத்தனை நாள் ஆச்சு தெரியல, பசையருக்கு இருக்குது. ஒரு பக்கம் மனுஷன் குளிச்சுட்டா, இன்னொரு பக்கம் மனுஷி குளிச்சுட்டா, இன்னொரு பக்கம் மாடு குளிச்சுட்டு. ஆனால் மறைவு கட்டப்பட்ட அந்த நீரூற்றுல வேற யாரும் என்ன செய்ய முடியாது. அதுதாங்க அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஒரு மனமாட்டிக்குள் இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கலங்கி போயிடவே கூடாது. கலங்கி போயிடக்கூடாது. ஒரு சொட்டு அப்படி விஷம் பால் விழுந்துச்சுன்னா அந்த பால் எல்லாம் விஷம். இதை அறியாம தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு எத்தனை சொட்டு போட்டுட்டு இருக்கோம்? விஷத்தை போட்டுட்டு இருக்கோம். எத்தனை சொட்டு விஷம் போய்கிட்டு இருக்குதுங்க? எத்தனை சொட்டு விஷம் போய்கிட்டு இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களில் இருந்து, நம்முடைய செவியில் இருந்து எத்தனை சொட்டுகள் விஷங்கள் அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. இல்லை 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 இல்லை. நம்முடைய ஊற்று, நம்முடைய நீரூற்று, அது ஜீவ தண்ணி. அது ஜீவ தண்ணி. அந்த ஜீவ தண்ணீர் களங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அது கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அது ஊறிக்கொண்டே இருக்கிற ஜீவன் நீரூற்றாக இருக்கும்போது மாத்திரமே தான் இந்த கனிகள் நிறைந்த மரங்கள் இருக்கிறதே, அதுவும் வாசனை நிறைந்த செடிகளும் இருக்கிறது, செடிகளும் கொடிகளும் இருக்கிறது, வளர முடியும். ஐயா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நீரூற்றை ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ஆமா, என்ன செய்ய வேண்டும்? அது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய தண்ணீர், அந்த தண்ணீர் அப்படியே அந்த செடிகளுக்கு, அந்த கனிகளுக்கு அதை பாய்ச்சப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது பாய 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 அந்த கிணற்றிலே அந்த நீர் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவ நதியினாலே நாம் குளிக்கும் போது, ஜீவ நதியினாலே நாம் குளிக்கும் போது ஆவியின் கனிகள் அங்கே ஒவ்வொன்றும் அங்கே 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 படுத்து 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 ஒவ்வொரு நாள் என் பிரியமே என் பிரியமே என் பிரியமே என் பிரியமே என் பிரியமே என்று சொல்லி மனவாளனாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே வந்து அதை பறித்து அவர் சாப்பிடுவார். ஐயா, அதை பறித்து சாப்பிடுகிற ஒரு அனுபவம் என்ன ஒரு இனிமையான ஒரு அனுபவம். பழங்கள் பழுத்தா தானே சாப்பிட முடியும். பழங்கள் பழுத்தா தானே சாப்பிட முடியும். ரோசா பூ பூத்தா தானே அது மோந்து பார்க்க முடியும். ரோஸ் பூத்துச்சுன்னா எவ்வளவு வாசனையா இருக்கும். அதுதாங்க அத்தர் என்கிறதான அந்த விஷயங்கள் போடுற அந்த சென்டருக்குள்ள வேகமான ரேட்டு அத்தர் அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. வாசனை ரோஸ், அந்த பிங்க் ரோஸ் தான் இருக்கு. எல்லா ரோஸ்லையும் இல்லை, பிங்க் நாட் ரோஸ்ல தான். அப்படி ஒரு ரோஸ் இங்க இருந்தாலும் இந்த அரை முழுவதும் அந்த வாசனை வரும், செடியில பூத்து குழுந்து. அப்போ ஆண்டவரின் பிரியவே என்று சொல்லி வந்து அரை மாதிரி வாக்குனை அப்படியே வாக்குனை. அதுதான் மனவாட்டினுடைய ஒரு ஸ்தானம். அந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது தெரியுமா? அந்த ஸ்தானத்துக்கு சபை வாழ்க்கை, வேற வெளியே உள்ளவங்க இல்லை. வெளியே உள்ளவங்க அல்லவே அல்ல, ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக அல்ல. முதலாவது ரகசிய வருகை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, திருச்சபைக்கு, மனவாட்டிக்கு. அவர் ஏன் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்காருன்னு சொன்னார். அப்போ இன்னும் தாமதிக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பாப்பாரு, ஓரளவுக்கு இந்த தோட்டம் பூத்து குலுங்கி இருக்குது, கனிகள் இருக்குது. ஓ, இந்த மரம் இந்த செடியும் என்னைக்குமே செய்யாது சொன்னா அதுக்காக வரமாட்டாரு. இதுக்காக நல்லதுக்கு வந்து அவர் என்ன செய்வாரு? ஆமா,
மணவாட்டி எடுத்துக்கொண்டு போய்விடுவார். அடுத்து நாம் எங்கே பார்க்கிறோம்? முத்தரிக்கப்பட்ட கிணறு. அது நீரூற்று இருக்கிறது. கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம். ஸ்பிரிங் இது கிணறு. அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, இந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? இந்த அனுபவம் இருக்குதா? இந்த அனுபவம் தான் ஒரு வளர்ந்த ஒரு மனவாட்டி, ஒரு மணந்த ஒரு மனவாட்டி. இன்னொரு வசனம் இருக்கிறது, அதை வாசிக்கிறதுக்கு ஒரு வேலை கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். 8வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 8வது வசனம், கடைசி அதிகாரம் 8வது வசனம். நமக்கு ஒரு ஸ்திரீ உண்டு, நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? பாத்தீங்களா? இது எதை குறிக்கிறது? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவளுக்கு என்ன இல்லை? ஸ்தனங்கள் இல்லை. அதாவது அது நிறைய பெண்களுக்கு இல்லை. அதாவது ஒரு எனக்கு ஒரு சகோதரி இருக்கா, சூழ்நிலை சொல்றாங்க, எனக்கு ஒரு சகோதரி இருக்கா, அவ இன்னும் வளரல. அதான் அர்த்தம். அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை, அவளுக்கு மார்பகங்கள் இன்னும் வளரவில்லை. ஆகவே அவள் மணவாட்டியாய் வருவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனம் சொல்றார், அவள் ஒரு மதிலானால் அது மேல் வெள்ளிக்கட்டை கட்டுவோம், அவள் கதவானால் கேது பலகைகளை அதற்கு இணைப்போம். அதுக்கு 10வது வசனம் சொல்ற, நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள். அப்படியானால் நான் வளர்ந்திருக்கிறேன், நான் வளர்ந்து விட்டேன், நான் வளர்ந்திருக்கிறேன். அவள் சொல்லுகிறார் திருப்பி, என் சகோதரிக்கு இன்னும் ஸ்தனங்கள் இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு பதில் சொல்லுகிறார், எனக்கு கோபுரங்களை போன்று இருக்கிறது, ஆகவே நான் அதற்கு ரெடியா இருக்கிறேன். என்னை கட்டுவதற்கு, கேது பலகைகளால் கட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நான் வளர்ந்திருக்கிறேன், நான் தயாராக மணவாட்டியாக இருக்கிறேன். சொல்ல முடியுமா? நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? திருச்சபையே, திருச்சபையே, மணவாளியே, ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் சம்பாதித்து இதற்குள்ளே உட்கார வைத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் நான் மணவாட்டியின் ஸ்தானத்திற்கு நான் கடந்து வருவேன். நான் அந்த நிலைமைக்கு நான் வளர வேண்டும். அவன் சொல்லுகிறார், வளரவில்லை என்று சொன்னால் உனக்கு என்ன செய்ய முடியாது? திருமணம் பண்ண முடியாது, உண்மையில் கட்ட முடியாது. உண்மையில் கட்டப்பட வேண்டுமானால் வளர்ந்திருக்க வேண்டும். நீ வளர்ந்திருக்க வேண்டும். நான் உன்னை மணவாட்டியாக உன்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டுமானால் சகோதரனே, சகோதரியே, நீ வளர்ந்திருக்க வேண்டும். மனுவார் எல்லா கண்களை எல்லாரும் அமைதியா 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 சைலன்ஸ். இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா அமைதியா. அப்படியே கண்களை, நான் யாராயிருக்கிறேன், நான் யாராயிருக்கிறேன். விட்டுக் கொடுங்க. உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களை நினைச்சு கொண்டு போயிடாதீங்க. இருக்கிற நிலைமையில அது உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான். எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஆண்டவருக்கு தான். நான் யாராயிருக்கிறேன், நான் யாராயிருக்கிறேன். ஒருவேளை இன்னும் கிறிஸ்துவ நிலைமையில் இருப்பீங்க. நான் கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு இவ்வளவு நாளா எனக்கு தெரியல, நான் இன்னும் கிறிஸ்தவனாக தான் இருக்கிறேன் சொல்றீங்களா? Oh, Jesus.
அல்லது இரண்டாவது ஸ்தானம். நான் இன்னும் விசுவாசியா தான் இருக்கிறேன். நான் இன்னும் மனவாட்டிக்கு நான் வரல. நான் இன்னும் என்னை விட்டு கொடுக்கல. என் கண்களினால் ஆண்டவர் என்னை கவர்ந்து கொள்வதற்கு நான் விட்டு கொடுக்கல. என் சரப்படினால் ஆண்டவரை நான் கவர்ந்து கொள்வதற்கு நான் இன்னும் விட்டு கொடுக்கல. என் வாயிலிருந்து தேன் இன்னும் ஒழுகல. நான் சரியான